الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم وآتيناه في الدنيا حسنة وإنه في الآخرة لمن الصالحين ثم أوحينا إليك أن اتبع ملة إبراهيم حنيفا صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل: من يأبى يا رسول الله؟ قال: من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. رواه البخاري، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்களும் பாராட்டுகளும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன், என்றுமே ஜீவித்திருப்பவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் என்றென்றுமே உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவருடைய கட்டளைகளை எடுத்து நபியினுடைய போதனைகளை பின்பற்றி தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசமும் வஸியத்தும் செய்து கொள்கிறேன். அருமையான மேலான சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு பெருநாள ஐயாமு தஷ்ரீக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாங்க எல்லாரும் சந்திக்கின்றோம். இந்த குறுகிய காலத்துக்குள்ள துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாளிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய ஒரு காலம் பெருநாள் முடிஞ்சு 3வது நாள் அசரவரங்காட்டிலும் உள்ள இந்த சந்தர்ப்பம் முழு உலகத்திலையும் ஒரு குடும்பத்தை மட்டும் ஞாபகப்படுத்துவாங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்கள் வாழ்ந்து மௌத்தாகி கிட்டத்தட்ட ஒரு 6000 வருடங்களுக்கு பின்னால நாங்க அவர்களை ஞாபகப்படுத்துறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நாங்க 2000 வருடங்களுக்கு முன்னால மிஸ்ர்ல என்ன வியாபாரம் செய்யறாங்க நாங்க யாரும் பேசுறதில்ல. உலகத்துடைய பழைய வியாபார சிட்டி மிஸ்ர், அவனுடைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. யாரும் அதை பத்தி பேசுறதில்ல. ரோம பத்தி நாங்க பேசல. ஒரு 4000 வருடங்களுக்கு முன்னால ரோம் எப்படி இருந்தது, கொஸ்தந்தோனியா எப்படி இருந்தது, ஈரானுடைய பாரிஸ் ஜஹரான் 5000 வருடங்களுக்கு முன்னால அவர்களுடைய வியாபார முறைகள் எப்படி இருந்தது. ஆனா உலகத்துல 5000 6000 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்து போன அந்த குடும்பத்தை கியாமம் வரும் வரைக்கும் உள்ள மனிதர்கள் இதை வாசிக்கணும், இதை விளங்கணும் என்பதற்காக வேண்டி குர்ஆனாக அல்லாஹ் இறக்கிக்கிறான். குர்ஆன் உள்ள ஒரே ஒரு இந்த குர்ஆன் மட்டும்தான் உலகத்தில் உள்ள முழு முஸ்லீம்களும் ஓதக்கூடிய ஒன்று. 600 கோடி பேர் இருக்கிறேன்னு சொன்னா 600 கோடி பேரும் 10ஆம் ஆண்டு புக்ஸை படிக்கிறல்ல, 5ஆம் ஆண்டு புக்ஸை படிக்கிறல்ல, இன்ஜினியரிங் புக்ஸை படிக்கிறல்ல, வைத்தியத்துறையில் உள்ள ஃபேக்கல்ட்டியில் உள்ள யூனிவர்சிட்டியில் உள்ள பாடங்கள் அவங்க படிக்க மாட்டான். உலகத்துல என்னோட சிலபஸ் நான் இலங்கையில வச்ச பிராதனி பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது பரோட்டோ பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது என்னோட நாட்டில் உள்ள 9ஆம் 10ஆம் ஆண்டுடைய அல்ல OLA அந்த பரீட்சை அது இந்தியாவில நீக்காது.
அது யூரோப் நாடுகள்ல நீக்காது, அரபு நாடுகள்ல நீக்காது. ஆனா ஒட்டுமொத்த முழு முஸ்லிம்களும் ஓதக்கூடிய குர்ஆன் இது யாராலும் மறுக்கவும் இயலாது, ஓத ஏழாண்டு செல்லவும் இயலாது. இது இல்லாம வேறொண்டான எனக்கு வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று செல்லவும் இயலாது. நிர்பந்தமாக முழு பேரும் சொர்க்கத்துக்கு போகணுமா, நீங்க குர்ஆனுடைய வழிகாட்டல் பிரகாரம் வாழ்க்கை அமைச்சுக்கிறோம். இந்த குர்ஆன்ல கிட்டத்தட்ட 30 ஜுசுகள், ஆக நீண்ட வரலாறு குர்ஆன்ல சொல்லப்பட்டதாக இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுக்கு பின்னால நீண்ட வரலாறு குர்ஆன்ல பேசப்பட்டதாக இருந்தா அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுக்கும் என்னோட இந்த நபி அவர்களுடைய உம்மத்துக்கும் தொடர்பு கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அது சில விஷயங்களை சமாப் பண்றதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கு, சில ஆறுதல் சென்றதுக்கு, சில விஷயங்களை நாங்க படிக்கிறதுக்கு. ஆனா சேர்ந்து போகணும், பின்பற்றி போகணும் என்றதுல அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வாழ்க்கை வரலாறு வச்சுக்கிறான். நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுங்க. ஒவ்வொரு வருடமும் ஹஜ் பெருநாள் வருது, ஒவ்வொரு வருடமும் நாங்க ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜி போறாங்க, ஒவ்வொரு வருடமும் நாங்க உதுஹையா கொடுக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து எங்களோட வாழ்க்கையில ஒரு பாடத்தை நாங்க படிக்கணும் என்றதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி பெருநாளும் இந்த தியாக திருநாட்கள் உதுஹையாவுடைய அமல்கள் நாங்க செய்யறோம். அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கிக் கொள்வதாக இருந்தா, அவனோட பள்ளியில விரச்சோர ஜுமா பள்ளியில சஃப் போட்டியுது. முதலாவது சஃப், ரெண்டாவது சஃப், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட 11, 12 சஃப் வலிக்கு. ஏன் சஃபர் போட்டிக்கிறோம்? எல்லா பள்ளிகள்லயும் சஃப் வலிக்குது, ஹரத்துலயும் இருக்குது. சஃபல் ஏன்? இந்த கோலடிச்சுக்குது, அது மாம்பழால போட்டு கருப்பு மாம்பழால ஏன்? நீங்க எல்லாரும் நேரா இருந்து கொள்ளுங்க. ஒரு ஆள் முன்னுக்கு, ஒரு ஆள் பின்னுக்கு, ஒரு ஆள் குதிகால் பின்னுக்கு, குதிகால் முன்னுக்கு, அப்படின்னு இல்லாம பெரியவர்கள், சிறியவர்கள், அதில் படித்தவர்கள், பாமரர்கள் எல்லாருமே சஃப்ல நேரா நிற்கணும். நேரா வளைஞ்சிருந்தா நாங்க சொல்லுவோம் கொஞ்சம் நேராகி கொள்ளுங்க. எங்கள யாராவது சின்ன பிள்ளைகளோட பெரியாக்கள் வளைஞ்சிருந்தா தம்பி கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு வாங்க, நெஞ்ச நிமிச்சு கொள்ளுங்க. இமாம் அவர்களை ஞாபகப்படுத்துவாங்க, கிட்டத்தட்ட 7, 8 வார்த்தைகள் ஹதீஸ வருது சஃப சீராக்கிறதுக்காக இமாம் ஞாபகப்படுத்துவான். இந்த சஃப சீராக்கிற மாதிரி இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு பொழுதையும் சீராக்கிறதுக்காக வேண்டித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு. நினைச்ச மாதிரி எல்லாம் போகலா, நினைச்ச மாதிரி எல்லாம் வாழையலா, நினைச்ச மாதிரி எல்லாம் மனைவிய வாழவிடையலா, நினைச்ச மாதிரி எல்லாம் பிள்ளைகளை வாழவிடையலா. அது இழுக்கு கொஞ்சம் நேராகி கொள்ளுங்க, கொஞ்சம் நேராகி கொள்ளுங்க, எங்களை வாங்க, முன்னுக்காங்க, பின்னுக்காக என்ற அமைப்புல எங்களோட வாழ்க்கையில குடும்பம், வியாபாரம், தொழில், ஈமானியத்துடைய அகீதாவுடைய எல்லா விஷயங்களையும் சீராக்கக்கூடிய ஒன்றுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு. சும்மா ஹஜ் பெருநாள் இல்ல, ஹஜ் பெருநாள் ஆகியாச்சா, மாஷா அல்லாஹ் வந்தாச்சு, அறுத்தாச்சு, பைத்தாச்சு, சாப்பிட்டாச்சுன்னு இல்ல. ஹஜ் பெருநாளோட ஒரு நோக்கம் உண்டிகிறது. என்னோட வாழ்க்கையில நாங்க ஆண்களாக வாழ்வோம், பெண்களாக வாழ்வோம், பிள்ளைகளாக வாழ்வோம். இது இல்லாம 4வது 5வது ஒரு கோத்திரம் எங்கள்கிட்ட இல்ல. ஒன்று ஆம்பளைகள் ஒரு கணவராக வாழுவாங்க, பொம்பளைகள் ஒரு மனைவியாக வாழுவாங்க. அந்த ரெண்டுக்கும் இல்லாத நடுவில் உள்ளவர்கள் என்னோட பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மனைவி ஹாஜர் அம்மையார், பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேரும் தன்னை சீராக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஹஜ் பெருநாள் என்றது. நாங்க ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு பெண்களும் ஹாஜர் அம்மையாருடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்க வளர்க்கிற பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்கிறோமா, வளர்க்கப்படுதா என்பதை காட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹஜ் பெருநாள் என்றது.
இல்லாட்டி 6000 வருடம் 7000 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. ஏன்னா நபி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்துல எங்களோட குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எத்தனையோ விஷயங்களை அவனுடைய மார்க்கத்தில் அவன காலத்தில் இருந்த விஷயங்களை எங்களுக்கு ஷரியாவாக ஆக்கிக்கிறான், எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கிக்கிறான். இதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுங்க, அவன் வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. எப்படி நபி அவர்களை பின்பற்றும் போது அல்லாஹ் சொல்றானோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்தை பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்றான். எப்படி நபி அவர்களுடைய வாழ்க்கையில லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரி இருக்குதோ அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில ஒரு முன்மாதிரி இருக்குது. கத் கானத் லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, இவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை இருக்குதுன்னு சூரா முஜாதிலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஹைர். இப்ப அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில சில ஆழமான பாடங்களை எங்களை சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு பாடங்களையும் மிம்பர்ல இருந்து விளங்குறதுக்குரிய ஒரு அமைப்பு விளங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இல்லை. ஆனா அது ஒவ்வொன்றும் ஆழமான விஷயம். திருமணத்துக்கு முன்னாள் விஷயம், திருமணத்துடைய சந்தர்ப்பங்கள்ல பிள்ளைகளுடைய விஷயங்கள், ஹிஜ்ரத்துடைய விஷயம், தர்பியாவுடைய விஷயம், உதுஹையாவுடைய விஷயம், பினாவுல் காபா, காபாவை கட்டுறது, விருந்தோம்பல் செய்யறது, அதே போல ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில மயப்படுத்துறது, அதே போல அல்லாஹுடைய நம்பிக்கை, ஈமான், தவக்குல், தக்வாவுடைய அமைப்பு, துஆவுடைய மிகப்பெரிய பார்க்கலாம். ஒரு கூட விஷயங்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்றான். இன்ன இப்ராஹிம கான உம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்தாக இருந்தாங்க. உம்மத்தாக இருந்தாங்கன்னு சொன்னா நான் என்னால புழக்க பாசையில உம்மத்துன்னு என்ன, ஒரு கூட்டம், ஒரு கோத்திரம், ஒரு 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 பெரிய ஒரு கூட்டத்தை கொண்ட ஒரு மக்களுக்கு சொல்லப்படும் உம்மத் என்று. நபி அவர்களுடைய உம்மத்து அவர்களுடைய கூட்டத்தை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உம்மத்து அல்லாஹ் குர்ஆன்ல கைர உம்மா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி இந்த உம்மத் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். தஃப்சீல் எழுதுறாங்க, உம்மத்துன்னா என்ன, அல் ஹஸாயிலுல் கைரியா, எல்லா நலவான காரியங்களும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுக்கு உம்மத்துன்னு சொல்லுவாங்க. இதுல வேற தஃப்சீர் நம்ம எடுத்து பார்த்தான்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எதிர்காலம் வரைக்கும் ஏராளமான உம்மத்தை வந்து பேசிக்கிறாங்க. ஒவ்வொரு உம்மத்தினர்களையும் நல்லவர்கள், கொடையாளிகள், இபாதத்துள்ளவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள், நல்ல கொள்கையுள்ள ஆட்கள் உதாரணமாக இருந்திருப்பாங்க. அந்த எல்லா உம்மத்தினர்களையும் என்னென்ன நல்ல கொள்கைகள் இருந்ததோ, நல்ல நல்ல தன்மைகள் இருந்ததோ, அவைகள் அனைத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினார். இன்ன இப்ராஹிம கான உம்மா, எல்லா நலவான காரியங்களும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த நலவான காரியங்கள்ல சிலவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோடிட்டு காட்டான். இன்ன இப்ராஹிம கான உம்மா, நல்ல தன்மையுடையவர்களாக இருந்தார்கள். கானிதா, முதலாவது நல்ல தன்மை என்ன தெரியுமா, வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வருதா, லப்பைக் லப்பைக் லப்பைக். நபியோடு சொல்றாங்களா, லப்பைக் லப்பைக். எங்கள்கிட்ட நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வருகுதா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ஏவல்கள் தெரியும் என்றாலும் தெரியாது, விலக்கல்கள் தெரியும் என்றாலும் தெரியாது. குடும்பமாக 20 வருஷம் வாழுவோம், 30 வருஷம் வாழுவோம். மனைவியை நடந்து கொள்ளக்கூடிய ஒரு 10 ஆயத்துக்களை சொல்லுங்கன்னு கேட்டா அதுவும் தெரியாது. மனைவிட்ட நீங்க கணவனோட 20 வருஷமாக வாழ்வீங்க, ஒரு 10 ஆயத்துகள் மனைவி எப்படி குடும்பத்தை நடத்தணும் என்றது அது அவங்களுக்கும் தெரியாது. இவங்க எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் அதிகமான பிள்ளைகள் நேர காலத்துல வந்திருக்கிறான். அல்லாஹ் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் கபூல் செஞ்சு வருவானா. இந்த சின்ன பிள்ளை, அங்கே கொண்டு பிள்ளை, எல்லாரும் பிள்ளைகளோட வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் அவன் முழு பிள்ளைகளையும் கண் குளிச்சு ஆக்கி வைப்பானா. ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் துவா கேட்டா மெம்பர்ல துவா கபூல் ஆகும். அப்ப இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்துக் கொள்ளணும், இந்த பிள்ளைகளுக்குரிய தர்பியா என்ன, இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு என்ன, இந்த பிள்ளைகளுடைய பேச்சு என்ன, இந்த பிள்ளைகள் வழக்கம் என்ன, இது குர்ஆன் அழகான முறையில பேசுது. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அதுவும் தெரியா. அப்ப அந்த ஒன்று அல்லாஹ்வுடைய ஏவல்கள் தெரியாது, அல்லாஹ்வுடைய விலக்கல்கள் தெரியாது, நபியோட வாழ்க்கை முறை தெரியாது. அப்படின்னு போகல கானிதன் லில்லாஹி ஹனீஃபா என்பது எங்கள்கிட்ட இல்லாமலாம். கானித்தாண்டா அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையான வழிபடக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
ஹஜ்ஜு பெருநாளுடைய இந்த சந்தர்ப்பத்துல நாங்க பார்க்கணும், நான் ஹஜ்ஜு பெருநாள் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த கொள்கை இருந்தது, என்னிடத்துல இவ்வளவு கூடி இருக்கின்றது. நான் 20 வருஷமா ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுறேன், 30 வருஷமா ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுறேன், 40 வருஷமா கொண்டாடுறேன், சிலர்கள் 50 வருஷமாக கொண்டாடுவார்கள். என்னோட ஆண்கள் கொண்டாடுவாங்க, பெண்கள் கொண்டாடுவாங்க. இந்த காணிட்டா வழிபடக்கூடிய தன்மைகள் என்று எவ்வளவு வந்திருக்குது. இது முதலாவது. இரண்டாவது நபி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வலம் யகு மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்பு செய்யக்கூடியவர்கள் உள்ளவர் அல்ல. இணை என்பது இல்ல, இணை என்றது இல்ல. எங்கள்ல யாரும் இந்த ஏரியாக்கள்ல இணை வைக்கக்கூடியவங்க யாருமே பள்ளிக்கு வந்திருக்க மாட்டான். சரியா? ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீல். அவங்க ஷிர்க் வைப்பாங்களா? முர்ததா போவாங்களா? முர்ததா போறவரால் நபியாக அல்லாஹ் அனுப்புவானா? நபிமார்களை தேர்ந்தெடுக்கிறவே ஜாஹிலியத்திலும் கூட ஷிர்க் வைக்காதவர்கள், ஜாஹிலியத்திலும் கூட இந்த சிலைகளை வணங்காதவர்கள். நபிமார்கள் பிறந்ததிலிருந்து வாழ்க்கையில எந்த கட்டத்திலுமே இணை வைக்கக்கூடியவராக இருக்க மாட்டார்கள். அப்ப அப்படியானவரால கலீலாக எடுத்துக்கொண்டவரை அல்லாஹ் தஆலா சொல்ல, வலம் யகு மினல் முஷ்ரிகீன். இதை இணை வைப்பு செய்யக்கூடிய உள்ளவர்கள். இந்த இணை என்ன? என்னோட பார்வையான எனக்கு இணை என்று சொன்னா ஒரு புத்த வணங்குறது, ஒரு சிலையை வணங்குறது, மாட்டை வணங்குறது, ஒரு கோயில போறது, பன்சலை போறது, ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள். என்னோட பார்வையில இங்க இந்த ஷிர்க் என்று சொன்னா அல்லாஹ் அல்லாத வேறொன்றையுமே ஆதரவு வைக்க மாட்டான், வேறொன்றையுமே நம்ப மாட்டான். சூரா பக்ரால ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உபுது ரப்பக்கும், உன் ரப்ப நீங்க வணங்குங்க, அல்லதி ஹலகக்கும், அது உங்களை படைச்சவர், வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைச்சாங்க. அதுபோல அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தை சொன்னா, ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா, நீங்க அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்க வேணாம். ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்க வேணாம். அல்லாஹ்வுக்கு முன்னால இணை வைக்க வேணாம் என்று சொல்ல போகல பண்றது என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால சிலுவை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னால மாட்டை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னால வேற வேற போட்டோக்களை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னால என்ன வைக்க கூடாது. ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதால அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை தஃசீர்ல சொல்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு என்றால் உதாரணமும் போட்டுக்கிறான். சுரிகத்தில் மதா ஃபில் லைலா, ஒரு இரவுல ஒரு ஊர்ல பலர்களுடைய வீட்டுல விவசாய பொருட்கள் காணா போயிட்டது. விவசாய பொருட்கள் காணா போயிட்டது. கோதுமை அல்லது மாவு அல்லது தளபாடங்கள் அல்லது அரிசி, நெல்லு கில்லு காணா போயிட்டது. அடுத்த நாள் காலையில மக்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க, காணா போயிட்டது, களவு போயிட்டது, அது காணல, இது காணல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசிக்கொள்றாங்க. ஒரு சொல்றாரு, ஏண்ட பொருள் காணா போகல, ஏண்ட நாய் இருந்தது, நாய் குலைச்சது, நாய் கத்துச்சு, அதனால கள்ளன் வரல, அது காணா போகல. அவர் சொல்றாரு, லௌலா லௌலா நிபாஹு கல்வி, லௌலா நிபாஹு கல்வி லசுரிகத் மதாஇ, என்னுடைய நாய் மட்டும் குறைக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய பொருட்களும் காணா போய்த்திருக்கும் யார் சொல்லுவாரோ அதன் வியாபாரம் இல்லாட்டி, என் விவசாயம் இல்லாட்டி, நல்ல நேரம் கடுவன் இருந்தது, நல்ல நேரம் அவர் வந்தாரு, நல்ல நேரம் இவர் வந்தாரு, நல்ல நேரம் அவர் கை கொடுத்தாரு, நல்ல நேரம் எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் சல்லி கடன் கழிச்சது, அது வச்சு அவ்வளவுதான். இதெல்லாம் சேர்ந்துதான் இணையாகிற. நல்ல நேரம் ஒரு ஆள் வந்தாரு, நல்ல நேரம் அவர் வந்தாரு, நல்ல நேரம் இந்த வாகனம், நல்ல நேரத்தை பார்த்து ஆட்டாக்காரர் வந்தாரு, இல்லட்டா புள்ள மௌத்து, நேரத்தை பார்த்து பஸ் வந்துச்சு, நேரத்தை பார்த்து யாரோ வந்தாங்க. நேரான சகோதரர், நேரம் பார்த்துவார்ல, வல்லாஹி அல்லாஹ் அனுப்புறான். அல்லாஹ் சொல்றான்,
என்ன ஒமா தஸ்கோதமே ஓரகத்தின் இல்ல யாலமுல்லா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலையொண்டி கீழே விழுந்தாலும் எனக்கு தெரியாம அது விழாதுண்டா அல்லாவுக்கு தெரியாம ஆட்டம் வருமா? அல்லாவுக்கு தெரியாம களவு நாயகத்துமா? அல்லாவுக்கு தெரியாம உலகத்துல தேவைகள் பூர்த்தி ஆகுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இந்த நம்பிக்கை இருந்து உலகத்துல யாராலும் ஒன்றும் செய்யல. இதை நிரூபிக்கக்கூடிய ஒன்றுதான் நெருப்புல போடப்பட்ட வரலாறு. நெருப்புல போடப்பட்டாச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அவங்க வராங்க, என்ன செய்யணும்? ஒன்றுமே தேவையில்லை, என்னையோட அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதன் கானிதா. மேலான சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும், என்னைட்ட ரப்புக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை கொள்கை எவ்வளவு இருக்குது, கொள்கை எவ்வளவு இருக்குது. அத ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் உதுஹிய்யா. அது இந்த ஹஜ் பெருநாள் என்றது. லேசான கட்டளைகளா, உயர்ந்த கட்டளைகளா, அது சாதாரணமா? சாதாரணம் இல்லையா? நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய ஏவல்கள் வரும் பொழுது அதை வகைப்படுத்துறோம். இது ஜும்மா நாளைக்கு மட்டும் செய்ய வேண்டியது, இது நோன்பு நாளைக்கு மட்டும் செய்ய வேண்டியது, இது பள்ளியில மட்டும் செய்ய வேண்டியது, இது வெளியில மட்டும் செய்ய வேண்டியது, இது கொஞ்சம் 40 வயசு பின்னுக்கு போல செய்ய வேண்டியது, இது இப்ப எங்களோட போட்டு முறையில சரிவாரில்ல. வகைப்படுத்துறோம். கட்டளைகளை வகைப்படுத்தக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள், ஏவல்களை வகைப்படுத்தக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள். லேசா இருந்தா செய்வாங்க, கஷ்டமா இருந்தா விட்டு விடுவாங்க, ஒரு சூழலை செய்வாங்க, இன்னொரு சூழலை விட்டு விடுவாங்க, ஆட்கள் இருந்தா செய்வாங்க, ஆட்கள் விட்டு விடுவாங்க. நீங்க சூரா தௌபால, சூரா முனாஃபிகூன்ல, அதே போல இன்னும் சில குர்ஆனுடைய நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இங்க சூரா பக்ரால அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகளுடைய அடையாளங்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. நபி அவங்க சொன்னாங்க, திருமதியில வருகிறது, பாலைவனத்துடைய பச்சைமந்தியை போல ஆகவானம், பாலைவனத்தில் உள்ள பச்சைவந்தி போல ஆகவானம். அது என்ன பாலைவனத்துல பச்சைவந்தி? அந்த பாலைவனத்துல வெட்டுக்கள் இருக்கின்றது. அது பாலைவனத்தில் இருக்கும் பொழுது சூடு காலையில ஒரு 6 மணிக்கு ஒரு வகையான கலர் இருக்கும், ஒரு 8 மணிக்கு இன்னொரு வகையான கலரை மாற்றும், ஒரு 11 மணிக்கு வேறொரு கலர் ஆகும், ஒரு 12 மணிக்கு சூடு நல்ல உச்ச வரப்போகிற வேற கலர் ஆகும், அப்புறம் மாலையாகும் நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். அங்க ஒரு மாதிரி, இங்க ஒரு மாதிரி, இணையது ஒரு மாதிரி, அதுக்கு ஒரு மாதிரி. நபியா சொன்னாங்க, பாலைவனத்து பச்சைவந்தி போல நீங்க ஆகவானம், எல்லாத்தையும் ஒரே மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளைகளை வகைப்படுத்துறது எங்களை கொள்கை அல்ல. கானிதன் லில்லாஹி ஹனீஃபா, அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமான முறையில் வழிபடக்கூடியவர்களாக ஆகணும். அதான் ஹஜ் பெருநாள். அவங்க செஞ்ச தியாகத்தை அல்லாஹ் அக்பர், சின்னத்துல இருந்து பெருசு வரணும் அல்லாஹ் தஆலா சொல்றார். சின்னத்துல இருந்து ஒரே பெருசு மட்டும் சொல்லல, அந்த பெருசுக்கு எப்படி வந்து சேர்ந்தாங்க, பெரிய தியாகத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தாங்க, சின்னத்துல பேணுதலா இருந்தாங்க. வைதிபித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சில கட்டளைகளை கொண்டு, சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். எல்லா சோதனைகளையும் பாத்தம்மஹும், எல்லா சோதனைகளையும் பாஸ். அல்லாஹ் சொன்னான், பாத்தம்மஹும், எல்லா சோதனைகளையும் பரிபூர்ணமாக ஆக்கினார்கள். அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, நான் உங்களை ஒரு மக்களுக்கு இமாமாக ஆக்குறேன், முன்மாதிரியானவராக ஆக்குறேன். அவங்க சொன்னாங்க, என்னைய மட்டும் இல்ல, ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிச்சலங்களிலும் ஒரு சிலர்களை, என்னுடைய பிச்சலங்களிலும் சிலர்களை இமாம்களாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் தஆலா சொன்னான், லா யனாலு அஹ்துல் ஸாலிமீன், என்னுடைய இந்த அந்தஸ்தை, என்னுடைய இந்த பகுமதியை, என்னுடைய இந்த உயர்வை அநியாயக்காரர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. மேலான சகோதரர்களே, நாங்க எந்த தியாகமும் செய்யாம ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னேறல என்றதை இந்த ஆயத்தை படிக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களையும் பேணுதலாக இருக்கணும். பெரிய விஷயங்கள் மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களுக்கு, பெரிய கட்டளைகளை எடுக்கிறது உதவியாக. எந்த அளவுக்கு ஒரு தர்பியாவ தியாகத்தை, இப்ப உதாரணமாக நாங்க என்னோட வாழ்க்கை எடுத்து பார்க்கும் பொழுது, குடும்பம் ரீதியான ஒரு கட்டளை வந்தா அது எங்களை குடும்பத்தை பொறுத்தவரை சரி வராது. வியாபார ரீதியான ஒரு கட்டளை வந்தா என்னைய பொறுத்தவரை இந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்றதெல்லாம் சரி வராது. ஒரு புள்ள வளர்ப்பு ரீதியான ஒரு ஏமலுக்கு விளக்கல வந்தா அது எனக்கு, அது எங்களோட குடும்பத்தை பொறுத்தவரை சரி வராது. என்னோட பழக்க வழக்கம் சரி. இவங்க என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய
இந்த காணிதா வழிபடக்கூடிய தன்மைகள் எவ்வளவு முன்மாதிரின்னு சொன்னா, என்ன சூழல் வந்தாலும் அந்த சூழலை பார்க்கிற பழக்க வழக்கம் அவனோட வரலாறுல ஒரு தடவை கூட வரல. சூழல் என்ன, ஊர் என்ன சொல்லும், குடும்பம் என்ன சொல்லும், நாடு என்ன சொல்லும், பாப்பா என்ன சொல்லுவாங்க, உண்மை என்ன சொல்லுவாங்க, இது அவங்களுக்கு மைண்ட்ல வரவே இல்லை. அவனுக்கு மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான், ரப்ப என்ன சொல்றான், ரப்ப என்ன சொல்றான். நாங்க தான் ஜிக்ஸக் அடிக்கிறேன், அங்க அப்படித்தானே நடக்கும், இது நடக்கும், அதா அதா அப்படின்னு யோசிக்கிற. இப்ராஹிம் யோசிக்கக்கூடிய பண்பாடு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்றானா அவ்வளவுதான், செஞ்சுட்டு போறதான். ஹாராத்துல வருதா அவன் பார்க்க, அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். புள்ள கிடைக்குது, ஹாஜர் அம்மையாருக்கு. மிஸ்ர்ல இருந்து ஷாமு போறாங்க, ஷாம்ல இருந்து பலஸ்தீனுக்கு போறாங்க, வாதி ஹலீல் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உத்தரவு வருது, நீங்க புள்ளைய கூட்டிட்டு போங்க. புள்ளி எடுக்கிறாங்க. எங்க போறது, ஏன் போறது, இப்ப போகணுமா, போகணுமா, ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், புள்ளி எடுங்க, மனையை கூட்டுங்க, போங்க. தஃசீர்ல வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வராங்க. ஒவ்வொரு ஊரா கடந்து 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 இந்த இடத்துக்கு வராங்க, மக்காவுடைய அந்த பூமிக்கு கூட்டிட்டு வந்து அங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், இங்க நீங்க இருக்கணும். எப்படியான ஒரு எந்த விதமான புற்பூண்டும் இல்லாத பூமி, தண்ணி இல்லை, சாப்பாட்டுக்குற வசதி இல்லை, குடும்பத்தாக்கள் யாருமே இல்லை, மரம் மட்டைகள் இல்லை, அதே போல மிருகங்கள் ஒன்றுமே இல்லை, அறுப்பு பிராணி ஒன்றுமே இல்லை, சுற்று வட்டாரத்துல மனித சஞ்சலமே இல்லை. ஒன்றே ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய வீடு மட்டும், காபத்துல்லாஹ், வேறொன்றுமே இல்லை. சில ரிவாயத்துல வருது, இஸ்ராயல் ரிவாயத்துல 40 மைல் சுற்றுவர ஒரு மனிதன் கூட வாழ்றதுக்கு தகுதியற்றதாக இருந்தது. அந்த இடத்துல விட்டாங்க. அவங்களும் வந்தாங்க, மனைவி வந்த புள்ள பால் குடிக்கிற புள்ள ஹாஜரமையா கூட்டு வராங்க. கூட்டு வந்து வச்சாச்சு. அல்லாஹ் தஆலா சொல்ல, நீங்க போங்க, நீங்க போய்க்கிறீங்க. புள்ள தனிய, மனைவி தனிய. புகார்ல வருது, கொஞ்சம் நீச்சவலம், கொஞ்சம் தண்ணி. மனைவி கேட்கிற, எங்க போறீங்க, எங்க போறீங்க, எங்க போறீங்க. கணவனுக்கு தெரியும், பூமியில யாரும் இல்லை, குடும்பம் யாரும் இல்லை, காதலுக்கு உதவி யாரும் இல்லை, இரவுல பாதுகாப்பு இல்லை, டாக்டர் தங்கச்சிமாரும் இல்லை, வியாபார பொருட்களும் இல்லை, மக்கள் வராத பூமி, வாழ்க்கத்துக்கு அறிகுறியற்ற பூமி, தண்ணியும் இல்லை. அது அல்லாஹ் கட்டளை வருது, விட்டுட்டு போங்க. மனைவி என்ன செய்வாங்க, புள்ள என்ன செய்வாங்க, நாங்க தான் போட்டு மண்டையை உடைச்சி 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 என்ன செய்யலாம், அதா இதா 10,000 கேள்விகள் எங்களுக்குள்ள வரும். குடும்பங்களும் சேர்ந்து கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளையா விடுறாங்க, போறாங்க. அம்மையார் கேட்கிறாங்க, எங்கப்பா ஹாஜர் அம்மையார், இல ஐன இல ஐன இல ஐன இல, எங்க போறீங்க, எங்க போறீங்க. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் மனைவி பின்னால போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எங்க போறீங்க அப்பா, எங்க போறீங்க, எங்க போறீங்க. ஒரு பதில் இல்லை. கடைசியா கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, என்னப்பா எங்களை எங்க விட்டுட்டு போகும்படி அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்டான். தலையால ஜாட செஞ்சு, அல்லாஹ் தான் எனக்கு உங்களை இங்க விட்டுட்டு போக சொன்னான். அந்த அம்மையா அடிக்கிறாங்க தானே அந்த கேள்வி, அல்லாஹ் தான் என்னைய விட்டுட்டு போக சொன்னான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கியாமம் வரும் வரைக்கும் வரக்கூடிய எந்த பெண்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இதெல்லாம் யுபய்யிஅனல்லாஹ், அல்லாஹுவா அவங்களை போக சொல்லிக்கிறான், ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், தாராளமா போங்க. வாழ்ந்தது கொண்டுமே இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தாங்க, மனைவி எடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு நாங்க போறோமா? சரி, இது இந்த அளவுக்கு போனாட்டும் ஒரு 10 வீதம் போறோமா, ஒரு 5 வீதம் போறோமா? துஆ கேட்கிறான், ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாத்
உன்னுடைய கண்ணியமான வீட்டு பக்கத்துல ஒரு புட்புல் மற்ற இந்த பூமியில என்னுடைய குடும்பத்தார்கள் சிலர்களை நான் வாழ வச்சுட்டு போறேன். ஏன் வாழ வைக்கிறேன்? நல்லா வாங்கிக்கணுமா? நல்ல நாங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு நோக்கம் என்ன? நல்லா வியாபாரம் செய்யணும், நல்லா ஊடு கட்டணும், நல்ல வாகனம் வாங்கணும், என்னோட பிள்ளைகள் நல்லா வளர்க்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தை இந்த பச்சில பாலகனையும் இந்த மனைவியையும் இந்த இடத்துல நான் விட்டுட்டு போறேன். ஏன்? தொழுகையை நிலையத்துவதற்காக வேண்டி. சாப்பாடு கொஞ்சம், தண்ணி கொஞ்சம், சுற்றுவாரத்தில் யாருமே இல்லை, இரவுக்கு என்ன நடக்கும், பகலுக்கு என்ன நடக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புற்றில்லாதவர்களா இருந்தார்களா? ஹாஜரம்மையால் தெளிவில்லாம இருந்துச்சுதா? அவங்க நபி. சூழல் இல்ல, சூழப்பாக்கல்ல, ரப்புடைய கட்டளைகள். நாங்க அல்லாஹ்வுடைய ஏவல்கள் வரும் பொழுது சாத்தியமாகுமா, ஏழுமா? அப்படி செஞ்ச குறை செய்வோமே, இப்படி செய்வோமே. நபிமார்கள் அந்த பண்பாடே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ கட்டளைகள் எங்களுக்கு செய்ய ஏழும், நாங்க செய்யறதில்லை. செய்ய ஏழும், செய்யறதில்லை. நீங்க செய்யுங்க, செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹ் பெரிய கூலியை தருவான் என்ற எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெளிவாக காட்டக்கூடிய ஒரு காலம் தான் இந்த ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய காலம். மேலான சகோதரர்களே, விட்டுட்டு போறாங்க, விட்டுட்டு போறாங்க. புகார்ல வர ஈச்ச பலமும் முடியுது, தண்ணீர் முடியுது, ஈச்ச பலமும் முடியுது, தண்ணி முடியுது, பாலும் வச்சது, புல்ல அழுகுது, புல்ல அல 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 ஹாஜர் அம்மையாருக்கு தடமாட்டம். அல்லாஹ்வுடைய உதவி வருமா, அல்லாஹ்வுடைய உதவி வருமா, அல்லாஹ்வுடைய உதவி வருமா? வாயால் ஒரு வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க விட்டுட்டு போனீங்க தானே, கஷ்டப்பட்டுட்டீங்க தானே, நீங்க நம்ம மாப்பிள்ளையா, நீங்க நம்ம ஆம்பளைகளா, நீங்க ஊரு இப்ப உதாரணமாக என்னோட ஊர்ல செஞ்சா முழு சேர்ந்து குத்திங்களா, அதுங்களா, இதுங்களா, தயங்க படிச்சு இல்லையா? அது விவசாயம் படிக்கலையா? ஹாஜரமையா படிக்கலையா? அல்லாஹ்வுடைய ஏவல்கள் வரும் பொழுது ஏவல்களை தாண்டி உள்ள சிந்தனை ஷைத்தானியத்தான சிந்தனை. விலக்கல்கள் வரும் பொழுது விலக்கல்களை தாண்டிய சிந்தனை ஷைத்தானியத்தான சிந்தனை. அதுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஏவல்கள் வருதா, முதலாவது ஏவல். விலக்கல்கள் வருதா, முதலாவது விலக்கல். குர்ஆன் சொல்லுதா, குர்ஆன் சொன்னதுக்கு குர்ஆனுக்கு புத்துணர்வை செல்ல இயலாது. நபியர்களும் முடிவு செய்யறாங்களா, அதுக்கு பின்னால் இன்னும் யாருக்கும் நபியர்களுக்கு புத்தி சொல்ல குடிக்கலாது கியாமத் வரும் வரைக்கும். அல்லாஹு அக்பர். கணவனும் கட்டுப்படுறாங்க, மனைவியும் கட்டுப்படுறாங்க, கால் முடியுது, புல்ல கத்த ஆரம்பிக்குது, சஃபா மருவா ஓடுறாங்க, 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 சஃபா மருவா, மருவா சஃபா, சஃபா மருவா, 7 முறை ஓடுறாங்க, 7 முறை ஓடுறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை நம்பி கணவனை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக வேண்டி ஷாமுக்கோ மிஸ்ருக்கோ தாவாவுடைய பணிக்கு போனதுக்கு பின்னால இவங்க ஓடுற அந்த ஓட்டம் இருக்குது. அல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் என்றால், அல்லாஹ்வுக்கு ஜம்சம கொடுக்கறதுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஓடினாத்தான் ஜம்சம் வரும்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா வானங்களை பூமிகளை படைக்கிறது 50,000 வருஷத்துக்கு ஜம்சம் முடிவாக்கியாச்சு ஆகும்னு சொல்லி. ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த ஓட்டம் எவ்வளவு பெரிய அன்பை கொண்டு வந்துச்சு, இறக்கத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா, நபியோட உம்மத்துல கியாமம் வரும் வரைக்கும் யார் ஹஜ் உம்ரா செய்வாங்களோ முழு பேரும் ஓடியாகும். ஓடும், ஓடும், சாய் செஞ்சாகும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஓட்டம். அந்த ஓட்டம் வேலைக்கோடி ஓட்டம் அல்ல, அந்த ஓட்டம் கடைக்கோடி ஓட்டம் அல்ல, அந்த ஓட்டம் ஸ்கூலுக்கு பாடசாலைகளுக்கு ஓடின ஓட்டம் அல்ல, அந்த ஓட்டம் ஜப் தேடி ஓடின ஓட்டம் அல்ல, அந்த ஓட்டம் வெளிநாடுகளுக்கு ஓடின ஓட்டம் அல்ல, ரப்புடைய உதவியை தேடி ஓடின ஓட்டம். அல்லாஹ்வை நம்பி ஓடின ஓட்டம். அல்லாஹ்வுக்கு விருப்பம். அல்லாஹ் தஆலா கியாமம் வரும் வரைக்கும் ஓடுங்க எல்லாரும். மேலான சகோதரர்களே, அது அவங்களோட வரலாறு. எவ்வளவுக்கு அல்லாஹ்வோட தொடர்புன்னு சொல்லி
ஏன்னா மனைவி எப்படி இருக்கிறாங்க, நாங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். புள்ள எடுத்துக் கொள்வோம். 70 வயசு முடிஞ்சது பிறகு பிள்ளை கிடைக்குது. 70 வயசு முடிஞ்சது பிறகு அவளுக்கு பிள்ளை கிடைக்குது. சரியான இறக்கம், சரியான இறக்கம். புள்ள வளர்ந்து கொண்டே இருக்குது. கொஞ்ச நாளையில பலம்மா பலகமா சாய், வாப்பவோட ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய காலம், சுயமாக விஷயங்களை செய்யக்கூடிய காலம், சுயமாக வியாபாரம் செய்ய இயலுமான காலம். அந்த நேரத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கனவுல காட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நீங்க இஸ்மாயில குர்பான் கொடுங்க. 1 முறை 2 முறை 3 முறை கனவு காண்றாங்க. நேரையா வாராங்க, மானா கூப்பிடுறாங்க, மகன் இன்னி அராஃபில் மனாம் அன்னி அல்பஹக், நான் உங்களைய அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயம் என்ன? இப்ப என் மகன் இப்ராஹிம் இருக்கிறாரு. இந்த இப்ராஹிமுக்கு கழுத்துல கத்திய வைக்கிறதுக்கு எனக்கு யோசிக்கல் மைக்குமா? யோசிக்கிறதுக்கு ஒரு எங்கட புள்ளைய கழுத்துல கத்திய வைக்கிறதுக்கு ஒரு யோசனை. நான் அறுக்கிற மாதிரி கனவு காண்றேன். பம்புரு மாதா தரா, உங்களோட அபிப்பிராயம் என்ன? அந்த புள்ள சொல்லிச்சு, பாப்பா உங்களுக்கு எது ஏவப்பட்டு கட்டாயம் செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன், கழுத்தை கொடுக்க தயார். இன்னைக்கு பிள்ளைய தாஜத்துக்கு அனுப்புறதுக்கு, பள்ளி கூட்டு வாரத்துக்கு, குர்ஆன ஓத வைக்கிறதுக்கு, அதே போல சின்ன சின்ன கட்டளைகள், உம்மோடு இப்படி பேசணும், பாப்போடு இப்படி பேசணும், குடும்பத்தோடு நடக்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல தீனுடைய விஷயங்கள் அவர்ல ஏவல்கள் விளக்கங்கள் வரும்பொழுது எல்லாம் இப்படிதான் செய்ய வேணும், நாங்களே சொல்லி கொடுக்கிறோம். அவங்க அறுக்க கூப்பிடுறாங்க, நாங்களே அறுக்கும். பள்ளிக்கு வாங்க, நீங்க இந்த விளையாட போவானும், அசரை பள்ளிக்கு வாங்க, மகரிப பள்ளிக்கு வாங்க, இந்த கூட்டாளர் பழங்குவானம் பள்ளிக்கு வாங்கன்னு சொன்னா என்னோட பிள்ளைகள் எப்படி இருக்கிறான். சில நாங்க இன்றைக்கு பிள்ளைகளை எழுப்புறவே, மான் ஸ்கூலுக்கு போகணும், மான் ஸ்கூலுக்கு போகணும், மான் ஸ்கூலுக்கு போகணும், மான் வாங்க இறங்கும். பிள்ளைய எழுப்பணும் தஹஜ்ஜத்துக்கு, மான் தஹஜ்ஜத்துல எழுதுங்க, ஃபஜ்ருக்கு இல்ல தஹஜ்ஜத்துக்கு. என்னோட பிள்ளைகளை எழும்பணும். தாய்மாதா சொல்றாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எழும்போனும் தாயுடைய தந்தையுடைய அழுக சத்தத்துல, தஹஜ்ஜத்துல முஸல்லால இருந்து அழுகிற சத்தத்துல புள்ள எழும்போனும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகான் என்ன செய்ய, அறுக்கிறதுக்கு கனவு கண்டேன், அருங்க வாப்பா, அருங்க வாப்பா. அது மட்டும் இல்ல, வாப்பட சொல்றாங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா கத்தி நல்லா கூர்மையா கொள்ளும், கத்தி நல்லா முட்டை கத்தி அறுக்குவாங்க, என்ன கஷ்டமாயிருக்கு. வாப்பா உங்களோட உடுப்பு நல்ல இறுக்கி கற்றுக்கொள்ளுங்க, எந்த அறுக்க போக்குல ரத்தம் வரும், உடுப்புல படும், நீங்க வீட்டுக்கு போவீங்க, உண்மை கேட்பாங்க, ரத்தம் பட்டிக்கு என்ன விஷயம். மகன் அறுத்த விஷயத்த அவன் சுமந்து கொள்வது கஷ்டமாயிடும். முன்னா சொல்றாங்க நல்லா கை கால இறுக்கா கட்டுங்க, லேசான முறைய அந்த அறுப்பு லேசாயிடும். வாப்பா 4வது என்னைய முகக்குப்புற போட்டு அருங்க, பிடரியால நேரைய வச்சு கழுத்தரா இருக்குவாங்க. ஏண்டா நான் உரைய பார்க்க, நீங்க என்னைய பார்க்க, அது கஷ்டமாயிடும். அது தெளிவில் அதுக்குள்ள சொல்லுவாங்களா, எவ்வளவு பெரிய தெளிவு. ஆனா சகோதரர்களே, எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கிறது, நாங்க எங்கே இருக்கிறோம், எங்களோட மனைவி எங்கே இருக்கிறாங்க என்றதை காட்டக்கூடியதான் இந்த ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் இந்த கட்டளைகளை எடுத்த என்ன வரும், இந்த கட்டளைகள் எடுத்து என்ன வரும், அல்லாஹு அக்பர், கியாமம் வரும் ஒரு நாட்டின் முழு குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மையில, என்னோட மனைவி ஹாஜர் அம்மையுடைய தன்மையில, என்னோட பிள்ளைகளை இஸ்மாயிலை போல வளர்த்தெடுத்தால் அந்த மாதிரி உள்ள பரக்கத்தும் ரஹ்மத்தும் பூமிக்கு மேல வேறொன்றுமே இல்லை. அதுக்கு நிரூபணமாகத்தான் தொழக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும், பிள்ளைகளும், பெரியவர்களும் அத்தஹியாத்ல சலாம் கொடுக்க முன்னால அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் 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 ஆண்கள் பெண்கள் காலையில மாலையில இரவுல பால்ல பரமுல சுன்னத்துல நஃபில்ல எல்லா தொழுகையும் இப்ராஹிம் 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 ஞாபகப்படுத்தியாகும். அது சும்மா ஞாபகப்படுத்தல. யா அல்லாஹ் நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஸலவாத்து செல்வதை போல சொல்லுவாயாக, ரஹ்மத் செல்வதை போல செய்வாயாக. யா அல்லாஹ் நபியவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செல்வதை போல செய்வாயாக. இந்த பரக்கத் முடிப்பில் நாங்க துஆ கேட்கிறோம். ஜனாசா தொழுகையில மட்டும்தான் கேட்கறதில்ல. ஆனா ஜனாசா தொழுகையிலையும் இமாம் அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, மௌலா தக்பீரை பின்னால சூரா ஃபாத்திஹா ஓதுங்க, இரண்டாவது தக்பீரை பின்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. அதுலயும் ஸலவாத்துல் இப்ராஹிமியா ஏற்றமானது. வாழ்க்கையில பரக்கத்தும் ரஹ்மத்தும் ஒரு பிரச்சனையோட சஞ்சலத்தோட வாழக்கூடிய ஒரே ஒரு காரணம் எங்கள்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய பண்பாடு எங்கள்கிட்ட இல்ல. அதை உருவாக்கி கொள்வோம். இதெல்லாம் அது எங்களுக்கு இல்ல. இவங்கெல்லாம் மலக்குமார் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு இல்ல, ஹாஜிரமையான மலக்கு இல்ல, இஸ்மாயில் மலக்கு எங்களை மாதிரி ஆட்கள் தான். அவங்களுக்கு ஏழும்டா எங்களுக்குமே ஏழும். அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த ஹஜ்ஜு பெருநாள ஒரு வாழ்க்கையில நீண்டு ஒரு இடத்துல நின்று இருக்கக்கூடிய எல்லாரும் நின்று வலப்பக்கமாக இடப்பக்கமாக நாங்க சரியா இருக்கிறோமா, என் பார்வை கேள்வி பேச்சு குடும்பம் புள்ள சரியா இருக்குது அந்த பார்த்து அடுத்த கட்டத்தை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எங்களை எல்லோருக்கும் எல்லாம் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, கயிறுகளை தந்தருள்வாயாக, சபைகளை விட்டு பாதுகாப்பாயாக, வழிபடக்கூடிய தன்மையை தந்தருள்வாயாக. எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை போன்று ஆக்கி வைப்பாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு